இன்றைக்கி நாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய நாட்கள் எப்பேற்பட்ட அற்புதமான ஒரு மாதமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி கிருஷ்ண பகவானுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள். கிருஷ்ண பகவானுக்கு அன்னைக்கு வெண்ணெய் சாத்தி மனமாற பிரார்த்தனை பண்ணுங்கள். அவருக்கு வெண்ணெய் சாத்தி வழிபடுங்க. அன்றைக்கி அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி கருப்பு கொண்ட கடலையில் சுண்டல் செஞ்சு நெய்வேத்தியமாக படைச்சி விநாயகரை வணங்க சகல விதமான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நாம் ஆகஸ்ட் மாத ராசி பலனுக்கு வரலாங்க. கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பல நல்லதொரு மாற்றங்கள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். என்ன ஜோசியரை மாதத்தில் இப்படி நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றும் நல்லது நடக்க மாட்டேங்குதே, ஏதோ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு ஆர்வத்தோடு இருக்கோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். சரி, இந்த மாதத்துலையாவது ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு தான் வரோம். ஆனால் எல்லா ஜோசியரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே, ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தீங்க. நீங்கள் நினைப்பீங்க நாம் எப்போதும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்கிற ஆள் கிடையாது. வெறுமனே நீங்கள் நல்லா இருப்பீங்க, பணம் கொட்டும் அப்படின்லாம் பேசி அதை நீங்கள் என்னை கமெண்டில் திட்டுவீங்க. அந்த ஆள் சொன்னால் ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி. அதனால் நம்ம உள்ளதை உள்ளபடியே சொல்லி போடுறது. ஆனால் இந்த மாதம் ஏன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா உண்மையிலேயே நல்லா இருக்க போகுது, அதனால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். மெயினான ஒரு காரணம் அப்படின்னா கண்டக சனி வக்கரமாகிடுச்சு. சனி தான் இருக்கிறதுலையே மோசமான ஒரு இடம். 7ஆவது வீட்டில் இருக்கார். 8ல் இருந்தாலும் பிரச்சனை, 7ல் இருந்தாலும் பிரச்சனை. இப்போ 7ல் சனி இருந்துக்கிட்டு கண்டக சனியாக இருக்கார் இல்லைங்களா? கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையை கொடுப்பார். ஏதாவது நகை நட்டு அடகு வச்சுருந்துருப்பீங்க, அதால் வீட்டில் பிரச்சனை. மனைவிக்கு தெரியாமல் எங்கேயாவது 5000 10,000 கடன் வாங்கி வச்சுருந்துருப்பீங்க. அவன் நீங்கள் தூங்குற நேரம் பார்த்து ஃபோன் அடிச்சுருந்துருப்பான். பொண்டாட்டி ஃபோனை எடுத்து இந்த மாதிரி என்னான்னு கேட்டால் தெரிஞ்சு போவோம். அதால் வீட்டில் சண்டை சச்சரவு இது எல்லாமே நடந்துருக்கும். இனிமே கடன்லாம் அடைச்சிடலாம். சரிங்களா? கண்டகச்சனி அப்படிங்கிறது பழனியிலேருந்து போகுது. ஏன்னா கண்டகச்சனி அப்படின்னாலே கணவன் மனைவிக்குள்ளே சண்டையை உண்டாக்கக்கூடிய ஒரு சனி. அப்படிப்பட்ட சனி பலம் இழக்கிறார். அப்படிங்கும்போது குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். வெளியில் பிரச்சனை அப்படின்னாலும் வீட்டுக்குள்ளே போனோம்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்லதொரு அன்னோனியம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிறது குறையும். அந்த ஒரு வகையில் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதோட மாதம் தொடங்கி 3ஆம் தேதியே ராசிநாதன் புதன் பகவான் கடகம் ராசிக்கு வராரு. 3 தேதி வரைக்கும் 10ல் இருக்கார். அடுத்து 11க்கு வந்துடுறாரு. ராசிக்கும் 10க்கும் 11க்கும் அதிபதி 11ஆம் வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு வரும்போது காசு பணத்தில் 10 ரூபா முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கையில் இன்றைக்கி பணம் தானே ரொம்ப முக்கியம்னு ஆகி போயிடுச்சு. கலியுகம் இல்லைங்களா? அதாவது அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், நமக்கு ஆதரவுனா பங்காளிங்க 10 பேர் இருக்காங்க. ஒரு பிரச்சனைனா பார்த்துக்கிறதுக்கு ஃப்ரெண்டுங்க 10 பேர் இருக்காங்க. புள்ள இருக்குது, பொண்டாட்டி இருக்காங்க, ஆயப்பன் இருக்காங்க, தாய் தப்பன் எல்லாம் நல்லது செய்கிறாங்க. ஆனால்
இவ்வளவு பேரும் நம்ம கூட இருந்தாலும் நம்ம பையில் ஒரு 10 ரூபா காசு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் தன்னம்பிக்கை போயிடும். பையில் 10 ரூபா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே இல்லைனாலும் சரி என்கிட்ட காசு இருக்குடா 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். ஏன்னா காசு கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை வந்துட்டு வேறு யாராலையும் கொடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு காலகட்டம் ஆகி போச்சு. பணம் தான் வாழ்க்கையில் முக்கியமா அப்படின்னு கேட்குறவங்க எல்லாமே பணம் நிறைய வச்சுருக்கவங்களா இருப்பாங்க. இல்லாதவனுக்கு தானே அதோட அருமை தெரியும். அப்படிப்பட்ட உங்களுக்கு பணம் வந்துடும். அதனால் அதோட அருமை பெருமை உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இவன் மேம்பாடு நல்லா இருக்கும். சில பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய முயற்சியில் ஆர்வம், சில பேருக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு புத ஆதித்ய யோகத்தால் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இப்படி சகல விதமான நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. நான் மெயினாக சொல்கிறது அதுதாங்க, காசு வந்துடும். சரிங்களா? வெளியில் கொடுத்து வராத பணம் வந்துடும். தினம் உங்களுக்கு வர வேண்டிய சம்பளம் கரெக்டாக வரும். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வால் 10 ரூபா கூட கிடைக்கும். தொழிலில் 10 ரூபா லாபம் நல்லாயிருக்கும். காசு வந்துருச்சுப்பா, காசு வந்துட்டால் மற்ற பிரச்சனை இல்லை, நான் பார்த்துப்பேன் அப்படின்னு இருந்தவங்களுக்கு காசு பணம் கண்டிப்பாக வரும். கவலைப்பட தேவை கிடையாது. கடனை அடைச்சி கௌரவத்தோடு இருக்கக்கூடிய அளவுக்கு தலை நிமிர்ந்து வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். ஏன்னா லாப வீட்டுக்குள்ளே வராரு. அதே மாதிரி இது நாள் வரைக்கும் லாப வீட்டில் இருப்பார். இந்த மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் அவர் லாப வீட்டில் தான் இருப்பார். 25ஆம் தேதி தான் சிம்மம் ராசிக்கு வராரு. கடைசி 5 நாள் அவர் வந்துட்டு 12ஆம் வீட்டுக்கு வராரு. அப்படிங்கும்போது அதுவும் உங்களுக்கு ஒரு விதத்தில் நன்மை தான். சுப விரய செலவுகள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான். அதே மாதிரி செவ்வாய் மாதம் முழுக்க உங்களுடைய சொந்த ராசியிலே இருக்கார். கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட செவ்வாய் உங்களுக்கு யார் அப்படின்னா அஷ்டமாதிபதி. 3ஆம் இடத்துக்கும் அவர் அதிபதி, 8ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவர் ராசிக்குள்ளே வரும்போது கொடுக்கல் வாங்கலில் சில ஏமாற்றங்களை கொடுப்பார். அதனால் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. பிறருக்கு ஜாமீன் ஜவாப்தாரி போட்டு மாட்டிக்கக்கூடாது. யாராவது 10 ரூபா கடன் கேட்டாங்களா, இருந்தால் திரும்பி வராதுன்னு நினச்சிட்டு கொடுத்து தொலைச்சிட்டு போங்க. ஃப்ரெண்டு ஒருத்தன் முக்கியமான ஆள் கேட்குறான், தவிர்க்க முடியாது, சரி போ பொழைச்சிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். திரும்பி வரும்னு நினச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்றைக்கிங்கிறது நாளைக்கு அப்படிங்கிறது மன வருத்தத்தை உண்டாக்கும். அதே மாதிரி கடந்த காலகட்டத்தில் யாராவது ஜாமீன் ஜவாப்தாரி போட்டிருந்தீங்க அப்படின்னா அதனால் கொஞ்சம் சிக்கல்கள் அப்படிங்கிறது எட்டி பார்க்க தான் செய்யும். என்னப்பா நீ சொன்னா பணம் கொடுத்தேன், ஆனால் ஒன்றும் சரி வர மாட்டேங்கிறானே, நீ பணத்தை எடுத்து வை, நான் ஒன்றை நம்பி தானே கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்மளை நோக்கி பிரச்சனை வரும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. முழுசாக யாருக்கும் ஜாமீன் கீமின்னு கையெழுத்து போட்டுறாதீங்க. அதே மாதிரி பங்காளிகள் வகையில் பணம் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதத்தில் கேட்க வேணாம், விட்டுருங்க. கேட்டால் பிரச்சனை வரும், தேவையில்லாத மனஸ்தாபம் வரும். அதே மாதிரி வாங்கியிருந்தா எங்கேயாவது கடன்பட்டாவது கொடுத்துருங்க. யாராவது ஒருத்தவங்க ஒரு 10 ரூபா வாங்கினாலும் சரி பங்காளி கடன் அப்படிங்கிறத அடைச்சிருங்க, அது ரொம்ப அவசியம். அதே மாதிரி மாமா மச்சான் வகையில் பணம் கிணம் வாங்கியிருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் சரி கட்டி வச்சுக்கோங்க. அதுதான் இது ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. மற்றபடி இதே ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு உங்களுடைய ராசிக்கு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அவர் 10ஆம் இடத்துல குரு இருக்கார். 10ல் குரு இருந்தாலும் பதவியில் நாசம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ பதவியில் மாற்றம், நல்ல மாற்றமாக கெட்ட மாற்றமாக. சனி சரியில்லை அப்படின்னா கெட்ட மாற்றம். இப்போ சனி எங்கே இருக்கார், கண்ட சனி வக்கரமாக இருக்காருன்னா வக்கரமாக இருக்கார். இருந்தாலும் உங்களுக்கு வந்த மாற்றம் நல்லா இல்லை. ஆனால் இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு வீடு கொடுத்தது யார், உங்களுடைய ராசிநாதன் தான் குருவுக்கு வீடு கொடுத்துருக்காரு. புதனுடைய இன்னொரு வீடான மிதுனம் ராசியில் தான் குரு இருக்கார். அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் கண்டச்சனி பலம் இழந்திருக்கு. அப்படிங்கும்போது 10ஆம் இட குரு உங்களுக்கு பதவியில் நல்ல மாற்றங்களை கொடுப்பார். அதனால் ஆஃபீஸில் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபரை போட்டாங்க அப்படின்னா போங்க, தப்பு கிடையாது. போகிற இடத்துல 10 ரூபா சம்பளம் கூட கிடைக்கும். நல்ல நண்பர்களுடைய பழக்க வழக்கம் கிடைக்கும். அதன் மூலியமாக வருமானம் உயரும், நன்மைகள் இருக்கும். அதே மாதிரி வீடு மாற்றக்கூடிய சூழல் வந்துச்சு அப்படின்னா மாற்றிக்கோங்க. 5000 ரூபாய்க்கு வாடகைக்கு இருக்கேன், புதுசாக போனால் 8000 ரூபா கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. மாற வேண்டிய சூழல் இருந்தால் மாறிக்கோங்க. இனி மேலே ஒரு 8000 3000 வாடகை கொடுத்தாலும் 10,000 உங்களுக்கு வருமானம் வரும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறதையும் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா
இந்ததொரு மாதம் அப்படிங்கிறது 3ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு வருது. பக்கத்தில் நதிகள் இருந்துச்சு அப்படின்னா போயிட்டு தலைமுழுகிட்டு வாங்க. 16ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி வருது. கிருஷ்ண பகவானுக்கு வெண்ணெய் நெய்வேத்தியம் படைச்சி வணங்குங்க. 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி கற்பூரம் ஏற்றி கொண்டக்கடலை மாலை, கொண்டக்கடலையை நெய்வேத்தியமாக படைப்பாங்க. ஆனால் உங்களுக்கு கண்டகச்சனி அப்படிங்கிறதுனால கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலையை நூலில் கோர்த்து மாலையாக்கி விநாயகர் பெருமானுக்கு கொண்டக்கடலை மாலை போட்டு கொழுக்கட்டை நெய்வேத்தியம் படைச்சி வணங்குங்க. மிகச்சிறந்ததொரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். சரி, ஓகே, இதே நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.